ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்கென்ற நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். அவர் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி உன்னதத்தில் ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷருக்கு வரங்களை கொடுத்தார் என்று சொல்லியிருக்கிறார். இந்த காலை வேளையில் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி, இது சங்கீதத்தில் நாம் வாசிக்க முடியும். சங்கீதக்காரர் சொல்லும் பொழுது, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தராமே. அப்ப ஆண்டவர் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி. அப்போ 9ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் ஏறினார் என்று சொல்லுகிறபடி அவர் அதற்கு முன்பே தாழ்விடங்கள், பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று அர்த்தம் அல்லவா? இப்ப பவுல் ஒரு பெரிய சத்தியத்தை சொல்லுகிறார். திருச்சபைகளுக்கு அதை விளங்க பண்ணுகிறார். என்னன்னா, சிறைப்பட்டு கிடந்ததான ஆத்துமாக்கள், அதாவது பரதேசுக்கு போக முடியாமல் மேல் பாதாளம் கீழ் பாதாளம் என்று 2 இடத்தில் பிரித்து வைக்கப்பட்ட அந்த சம்பவத்தை வேதத்தில் நாம் வாசிக்க முடியும். இயேசுவானவர் அதை சொல்லும் பொழுது லாசரு, ஐஸ்வர்யவான் இவர்களை குறித்து சொல்லுவார். ஐஸ்வர்யவான் கீழ்பாதாளத்திலும், லாசரு ஆபிரகாமுடைய மடி என்று சொல்லுகிற மேல் பாதாளத்திலும் இருந்தார்கள். இவர்கள் எல்லாம் அங்கே அடைக்கப்பட்டிருந்தார்கள், அங்கே வைக்கப்பட்டிருந்தார்கள், அங்கே தேற்றப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் தேற்றப்பட வேண்டிய இடம் பரதேசம். அப்ப இயேசு மரித்து அவருடைய ஆவி, அந்த ஆத்துமா பாதாளத்துக்குள் இறங்கினது. அங்கே இருந்த காவலில் உள்ள ஆவிகள் தாம் தான் இரட்சகர் என்பதை வெளிப்படுத்தி அவர்களை மீட்டு கொண்டு வந்தார் என்று வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு கல்லறைகள் திறக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் அநேகர் காணப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் ஆதாமிலிருந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுவதற்கு முன்பு வரை மரித்த பரிசுத்தவான்கள் யாவரையும் அவர் மீட்டு கொண்டு போய் பரதீசு என்கிற ஒரு இடத்தில் வானங்களுக்கு மேலாக வானாதி வானங்களில் அவர்களை நிலைநிறுத்தி இருக்கிறார். அப்ப நீங்க இன்னொரு கேள்வி கேட்கலாம். அப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு மரித்தவர்கள் அவர்கள் இளைப்பாறுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகையில தான் அவர் வெளிப்படுவார்கள். இதற்கு தெசலோனிக்கேயர் புத்தகத்தை வாசித்தான் எக்காலம் தொனிக்கும். முதலாவது மரித்தோர் உயிரோடு கூட எழும்புவார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபமாகி அவரோடு கூட வானத்தில் மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்படும். இதுதான் வேதம் நமக்கு மிக தெளிவுபடுத்துகிறது. அப்ப சிறைப்பட்ட ஜனங்களை சிறையாக்கி கொண்டு போய் பரதீசில் அவர்களை வைத்து அவர்களை ஆற்றி தேற்றி அவர்களை வழிநடத்தி வருகிறார். சிலர் ஒரு சில நேரங்களில் சிலர் சொல்றதை நான் கேட்டிருக்கேன். மரித்த பரிசுத்தவான் பரலோகத்தில் இருக்கிறார். வேதம் மிக தெளிவா சொல்லுகிறது, பரலோகம் எப்பொழுது அந்த வாசல் நமக்காக திறக்கப்படும் என்றால், வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு பின்புதான்
நித்திய கால வாழ்க்கைக்கு அங்கே திறக்கப்படும். அது புதிய எருசலேம், புதிய வானம், புதிய பூமி என்றெல்லாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நமக்கு அது தெளிவுபடுத்துகிறது. அப்ப இப்ப எங்க இருக்காங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுவதற்கு முன்பு மரித்த பரிசுத்தவான்கள் பரதேசிலும், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு மரித்த பரிசுத்தவான்கள் அது பூமியின் மடியிலும் அவர்கள் இளைப்பார்கள். அப்படியானால் எதற்காக நமக்கு அவர் கீழே போய் காவலில் உள்ள ஆவிகளை அவர் விடுவித்து மனிதர்களுக்கு வரங்களை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? அப்படி என்றால், ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜனங்கள் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை இயேசு பெற்றபோது அந்த அதிகாரத்தை மனிதன் இழந்து போனார். ஆதாம் அதை இழந்து போனார். அதை மீட்டெடுத்த கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு அதை திரும்ப கொடுக்கிறார், வரங்களை. ஏன் வரங்களை கொடுக்கிறார் அப்படின்னா, இந்த ஜனங்களை மீட்டெடுக்க, வியாதிகளை சுகமடைய, பிசாசுகளை துரத்த, போராட்டங்கள் நெருக்கடியில் இருக்கிறவர்களை காப்பாற்ற, சாவுக்கு எதுவான எதுவும் அவர்களை சேதப்படுத்தாதிருக்க, சிங்கத்தின் மேல் விரியன் பாம்பின் மேல் நடக்க கர்த்தர் அவர்களுக்கு அந்த கிருபையை தந்திருக்கிறார். இயேசு சொல்லும்போது சொல்ற, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. He have authority upon the heaven and the earth. வானத்திலும் பூமியில் அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த அதிகாரத்தை தம்முடைய ஜனங்களுக்கும் அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். அதை தான் இந்த வேத பகுதி நமக்கு திருஷ்டாந்தப்படுத்துகிறது. எனவே நீங்களும் நானும் இழந்ததை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தாரே. அப்ப நம்ம ஆதாம் மூலமாய் இழந்து போன சகல நன்மைகளையும் ஆண்டவர் மீட்டு நமக்கு கொடுத்து கொண்டே வருகிறார். அப்ப நீங்களும் நானும் ஜெபித்தால், நீங்களும் நானும் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் வியாதி சுகமடையும். வேதத்தில் ஒரு பெரிய ஆச்சரியமான வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தையை வாசித்த பொழுது நாங்கள் பிரமிப்படைந்தேன். யாக்கோபு நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை வரவழைப்பாயாக, எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண சொல்லணும். அப்படி எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணும்போது அவன் வியாதி அவனுக்கு சுகமாகும். கீழே ஒரு வார்த்தை இருக்கு, அவன் பாவம் செய்தானே ஆனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அப்ப கர்த்தர் நாம் பரிந்து பேசினால் ஆண்டவர் ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்க அவர் உண்மை உள்ளவர். இப்ப அதனாலதான் பரிந்து பேசுகிற ஜெபம். நான் மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும் இல்லையா? ஆண்டவரே அவர்களை ரட்சிங்க, அவருடைய எல்லா அக்கிரமத்தை மன்னிங்க. யோபு தன் பிள்ளைகளுக்காக ஜெபித்தான். நாமும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அவருடைய பாவங்களை ஆண்டவர் இயேசு மன்னிக்கிறார். நாம பரிந்து பேசும் பொழுது அவர் அதை கேட்டு மன்னிக்க தயபெருத்தவராய் இருக்கிறார். இதற்கு வேதத்தில் பல ஆதாரங்கள் இருக்கிறது. அதனால கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களுக்கு ஒரு அதிகாரம் தந்திருக்கிறார். பாவிகளை ரட்சிக்கிற கிருபை, விடுவிக்கிற கிருபை, சுகப்படுத்துகிற கிருபை. உங்க கிருபை உங்களுக்கே தெரியாம நீங்க போராடிட்டு இருக்கீங்க. நீங்க ஐயோ நான் பலவீனப்பட்டிருக்கிறேன்னு சொல்றீங்க, என்கிட்ட ஒரு வல்லமை இல்லையேன்னு சொல்றீங்க, ஆண்டவர் எனக்கு வரங்களை தரலையேன்னு சொல்றீங்க. அவர் ஏகப்பட்ட வரங்களை வல்லமைகளை உங்க கருத்துல தந்திருக்கார். ஆனா இந்த காலை வேளையில கர்த்தரை துதியுங்கள், பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள், அவர் உங்களுக்கு செய்வார்.